மாட்டிக்கிச்சு. கருத்துமே என்ன முதல் மாதிரி சிவாஜி கணேசன் சார் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களா? அப்படி உறிஞ்சு எடுங்க, அதுதான் நல்லா இருக்கு. அப்படியே தலையை வாய் வரைக்கும் விட்டு எடுங்க. அப்படி போடுங்க. எப்படி இங்கே பாருங்க ராஜா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இருக்கு பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கு. மசாலா தடவை வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அதை பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் போட்டுக்கலாமா? பொரிக்கிறதுக்கு போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க, இது குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு சுத்தமான நாட்டு ஜிலேபி. கடுகு, சீரகம், குருமிளகு, பட்டை வகை, பூண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கு. அதுபோக தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கு. இதை இப்போ தாளித்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். இல்லையா தாளிக்கு தான் துளி ஊற்றுங்க. அப்புறம் மறுபடி மசாலா போட்டு சரியா. சோம்பு ஃபஸ்ட்டாக பட்டை செட் அப்படியே போட்டுருங்க முழுசாக. இந்த கிராமு பட்டை 2 பட்டை இதில் எடுத்து போடுங்க. அது எச்சா இருக்கும். சிம்பிள் தான் வச்சுருக்கு. காஞ்சிச்சா? சரி போடுங்க. போடுங்க. பட்டை வாங்கி போட்டாச்சா? சோம்பு அது சோம்பு போட்டுருங்க. சிம்பிள் வச்சுங்க. சீரகம் இப்போ சீரகம் போடுங்க. போட்டிருங்க. பூண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கு. அதை கொட்டி வச்சு வெந்தயம் 2 மணி. இன்னும் போடுங்க. இதுலேருந்து குழம்பு போடுறதான்னு கூட அதுக்கப்புறம் சரியாக இருக்கும். போடுங்க. தக்காளி நல்லா மொத்தையுமில்ல. இப்போ அதுக்கு மிக்சர் தானே போடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாய் மற்றது எல்லாம் போட்டு வதக்கிடுச்சு நண்பர்களே. இங்கே வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஏன் கறி போச்சா? சரி கொடுங்க. நீங்கள் வந்து மசாலா அரைச்சிக்கலாம். தனி மிளகாய் தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். போதும் கொடுங்க. மீன் குழம்புடி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறாரு. காயிட்டும். தண்ணி இருக்கும் போல இருக்கு. போதும். வெங்காயத்தை போடுங்க. சீரகம் போட்டு வெங்காயத்தை போடுங்க. கடுகு சேர்த்து சீரகம் சேர்த்து அடுத்து வந்து என்ன போடுங்க, வெட்டி வச்சு ஆனியன்னு பச்சை மிளகாய் போடுவீங்க. கடுத்து விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. பிள்ளையை காய்ச்சிக்கலாம். ஒரு கருத்து பண்ணி விடுங்க. அப்படியே
புளி சேர்த்தாச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்தாச்சு. இதை கொதித்து 10 வருஷம் போனதுக்கப்புறமா மசால் போட்டுக்கலாம். நம்ம ஊற்றின புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நண்பர்களே. இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்திக்கலாம். தண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு ஊற்றிக்கலாம். போடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா நசுக்கி போடுங்க கையில், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். போகுது அவ்வளோதாங்க. அப்படியே நசுக்கி போடுங்க, கிள்ள வேண்டாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. அது இறக்கி வச்சிடலாம். எடுத்து எடுத்து சரி சாப்பிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு வச்சுருங்க. பேசுகிறீங்களா? சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடுங்க 2 பேரும். சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிடுங்க. மாட்டிக்கிச்சு.
கருத்துமே என்ன முதல் மாதிரி சிவாஜி கணேசன் சார் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களா? அப்படி உறிஞ்சு எடுங்க, அதுதான் நல்லா இருக்கு. அப்படியே தலை வாய் வரைக்கும் விட்டு எடுங்க. அப்படி போடுங்க. எப்படி இங்கே பாருங்க ராஜா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சாப்பிடணும், மீன் சாப்பிட்டா சூப்பர். போங்க. இவர் என்ன பண்ணுறாரு? இப்போதான் பிச்சு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எடுத்து வெளுப்புங்க. அள்ளி அப்படியே செவுத்துல அப்புற மாதிரி அப்புங்க. கை நிறைய பிணைஞ்சு வாய் நிறைய போட்டு சாப்பிட்டு அந்த மீனை முழுசாக வாயில் போட்டு எடுத்தானே அப்படி போடுங்க. இதுதான் நல்லா இருக்கும். ராஜா கரெக்டாக சொன்னார். உருண்டை சாப்பாடு அடிச்சுடுங்க, சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்தியாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சார் கணேஷ் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கேமரா பாருங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிறீங்களா? ஏதாவது மீன் பொரிச்ச மீன் போல் அது குழம்பு மீன் பிடிச்சி காட்டுங்க. ஓகே, சூப்பர். போங்க அப்படியே வாயில் போட்டு கலப்புங்க, அவ்வளோதான். இவர் என்ன பண்ணுறது? எறும்பை மட்டும் கையில் வச்சிருக்கிறாரு. சூப்பர். ஜிலேபி மீன் தான். எப்படி ஜிலேபி மீன் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பாறை மீனுக்கு தான் பிளான் போட்டவ, ஆனால் அன்றைக்கி கிடைக்கல பாறை மீன். அந்த போயிட்டாரு. பாறை மீன் இன்னும் அவர்கிட்ட வாங்கியிருப்போம். அவர் கிளம்பிட்டாரு. அப்படி இப்போ மறுபடியும் போகிறது தான் மறுபடியும் 4 கிலோமீட்டர் போகணும் பாறை மீன் வாங்கிட்டு வரக்கு. அதனால் ஜிலேபி மீன் கிடச்சிருந்து அதை வாங்கிட்டு வந்துட்டேன்.